முல்லைப்பெரியாறு அணையின் அருகே புதிய அணை கட்டும் திட்டம் எதுவும் இல்லை. கேரள அரசு புதிய அணை கட்ட முனைப்பு காட்டி வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு இன்று தகவல். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலுடன் அமைச்சர் துரைமுருகன் இன்று சந்திப்பு. காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு ஒருமுறை கூட கர்நாடகா உரிய தண்ணீர் திறக்கவில்லை என அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து வரும் 27ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என இன்று அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மாதம் 1000 ரூபாய் மாணவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அரசாணை வெளியீடு. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரினால் மத்திய அரசை கை காட்டுவதா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று கேள்வி. சிவகாசியில் 8 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்த இளைஞர் படுகொலை. சரணடைந்த பெண்ணின் சகோதரர்களிடம் போலீசார் விசாரணை. ஆணவ படுகொலை இல்லை என மாவட்ட SP விளக்கம். கடலூரில் பாதாள சாக்கடை கால்வாயில் மூழ்கி சுத்தம் செய்த ஒப்பந்த ஊழியர். பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் கால்வாயில் இறங்கிய காட்சிகளால் அதிர்ச்சி. ஊழியரை பணியில் ஈடுபடுத்திய ஒப்பந்ததாரின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம். பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பெரும்பான்மை ஆதரவுடன் இன்று நிறைவேற்றம். தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 480 ரூபாய் குறைந்து 51,440 ரூபாய்க்கு விற்பனை. 3 நாட்களில் 3,040 ரூபாய் விலை சரிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.